ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கரோலின். வெல்கம் டு ரிச் ஃபுட் சமையல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கருணக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான ஒரு காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பார்க்கும்போது எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த காரக்குழம்புல நம்ம இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்த்துருக்கனால சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஈடுணையாக ஒரு நம்ம முட்டை பொரியல் ஒன்று பண்ண போகிறோம். அதையும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே கீழே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் கருணக்கிழங்கு ரெண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் புளியும் சேர்த்து நல்லா ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். கருணக்கிழங்க பார்த்து வாங்குங்க, ஏன்னா அது புதுசாக இருந்தால் ரொம்ப நம்மன்னு அரிக்கும். அதனால் பழைய கிழங்கா இருந்தால் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரக்குழம்புனாலே யாருக்கும் சீக்கிரம் சாப்பாடு இறங்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அரிசி கழுவுன தண்ணி ஒரு 3 டம்ளர் எடுத்து அதில் புளியை கொஞ்சம் நல்லா அலசிட்டு அதில் ஊற போட்டு வச்சுட்டேன். கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன். நம்ம வேக வச்ச கருணக்கிழங்கு 5 விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை ஆஃப் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு பூண்டு நல்லா முழு பூண்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன், ஒரு தக்காளி. எல்லாத்தையும் வெங்காயத்தெல்லாம் நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக அரிஞ்சு கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை அரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கருணக்கிழங்கு நல்லா ஆறினோடனே நம்ம உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுபோல் கத்தியை வச்சு நல்லா வட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு. அதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். நல்லா திப்பி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் புளியில் ரொம்ப கசடலாக இருக்கும். கொஞ்சம் வடிகட்டினிங்கன்னா சூப்பராக ஆகிடும். அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. புளித்தண்ணியில் 1.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கலந்து நல்லா குழம்ப கலக்கி விடுங்க. நல்லா உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு நம்ம ஏற்கனவே புளியில் ஊற வச்சனால கரெக்டாக இருக்கும். நம்ம தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம். ஏன்னா இது காரக்குழம்புனால ரொம்ப உரைக்கும். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வெந்தயம் போட்டு தாளிக்க போகிறேங்க. எங்கள் அம்மாலாம் கடுகு உளுத்தம் பருப்பு போட மாட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா செய்கிற போல் தான் நானும் செய்ய போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா தாளித்து விட்டுட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் அதையும் நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா போட்டு அதை வதக்குங்க. கூடவே பூண்டையும் பூண்டை நான் நறுக்கி தான் போட்டிருக்கேன். ஏன்னா முழுசாக போட்டால் சில பேர் விரும்ப மாட்டாங்க. அதனால் பூண்டை நறுக்கி போட்டுக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தான். நான் பூண்டை நறுக்கி போட்டிருக்கேன். பூண்டும் வெங்காயமும் நல்லா கலர் மாதிரி வரணுங்க. நல்லா கலர் மாதிரி வந்தோடனே நம்ம கூடவே இப்போ அரிஞ்சு வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குவோம். வதக்கிட்டு இருக்கும்போதே கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிடும். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி நல்லாவே வதங்கிடும். நல்லா கூழ் பதத்துக்கு வந்தோடனே அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச கருணக்கிழங்கை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விடுவோம். நல்லா அப்படியே சாஃப்டாக மெதுவாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மெல்லமாக கிளறுங்க. ஏன்னா கிழங்கு உடஞ்சி போயிடும். ஏன்னா இந்த கிழங்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் பார்த்து மெதுவாக பொறுமையாக கிளறணும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை எடுத்து குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் கலந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றி நல்லா கரண்டி வச்சு ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம உப்பு இருக்கான்னு பார்ப்போம். உப்பு இருந்துச்சுன்னா கரெக்டான பதம்னு அர்த்தம். இல்லாட்டி தேவைன்னா நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கலக்கி விட்டுட்டு இது போல் கையில் கொஞ்சோண்டு குழம்பு எடுத்து ஊற்றி பாருங்கள். உப்பு இருக்கான்னு தெரிஞ்சிடும். நான் இப்போ பார்க்க போகிறேன். எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்குது. இன்னும் கொதிச்சோன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கொதிக்கிறப்ப இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் கலந்துக்குவோம். பெருங்காயத்தூள் கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி கொதி வரப்போ நம்ம பெருங்காயத்தூள் போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். நல்லா கொதி வந்தோடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே குழம்பு நல்லா திக்காக இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம் குழம்பு எப்படின்னாப்பா. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது. அப்படியே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது. குழம்பு ரொம்ப சிகப்பாகவும் இருக்குது, நல்லா சூப்பராகவும் இருக்குது. ரொம்ப கெட்டியாகவும் வந்துருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு நம்ம சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. அப்படியே இந்த கிழங்கு வச்சு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான சூப்பரான ரொம்பவும் காரசாரமான கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போவே நான் கையில் கொஞ்சம் ஊற்றி எப்படி இருக்குது டேஸ்ட்னு பார்க்க போகிறேன். கையில் ஊற்றினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். கருணக்குழம்புக்கு ஈடு இணையாக இது நம்ம முட்டை பொரியல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயத்தையும் நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிட்டு அதில் வெங்காயத்தை அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை எடுத்து நல்லா வதக்கி விடுவோம். வதக்கி விட்டுட்டு கூடவே கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு நல்லா அது சும்மா கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். கொஞ்சம் கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம்.
அது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம், கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம், கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்குவோம். இந்த முட்டை பொரியல் செய்கிறதுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது, எல்லாருக்குமே இது தெரியும். இருந்தாலும் நான் செஞ்சு காட்டுறேன், நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். 3 முட்டையும் உடச்சி அப்படியே வெங்காயத்தில் வதங்கின உடனே, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அந்த 3 முட்டையும் உடச்சி அதில் ஒன்று ஒன்றா அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு முட்டையை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு, ஒரு அரை நிமிஷம் அப்படியே விட்டுட்டு, அதுக்கப்புறம் முட்டையை நல்லா மெல்லமாக அப்படி கிளறினீங்கன்னா நல்லா உருண்டையாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லா முட்டையை ஹைலையும் சிம்லையும் வச்சு நம்ம முட்டையை நம்ம நல்லா வெங்காயத்தோடு பெரட்டி எடுத்துக்கோன்னா ரொம்ப சூப்பராகவே முட்டை வந்து சீக்கிரமாக சுருண்டு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சூப்பரான முட்டை பொரியல் ரெடி. இது வந்து காரக்குழம்போட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து காரக்குழம்போட சைட் டிஷ்ஷாக முட்டை பொரியலும் வத்தலும் பொரிச்சு வச்சுருக்கேன். அது கூட தான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி தூய மல்லி சாதத்தோட கருணக்கிழங்கு குழம்பு ஊற்றி நல்லா சூப்பராகவே சாப்பிட போகிறேன். அது கூட முட்டை பொரியல் வச்சுக்கிட்டேன், கூடவே வத்தலையும் பொரிச்சு வச்சுக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், பாய்.